நான் எல்லா எஃபர்ட்ஸும் சரியாக தானே எடுக்கிறேன், ஆனாலும் ஏன் எதிர்பார்க்குற மாதிரியான ரிசல்ட்ஸ் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு அடிக்கடி உங்கள் மனசில் தோணிக்கிட்டே இருக்கா? உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்ஸ்லேயே எந்த குறையுமே கிடையாது. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸை உங்களால் வாழ்க்கையில் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் எமோஷனல் வெல்னஸ் கோச் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். எதிர்பார்க்குற விஷயம் நடக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணாலும் என்னால் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணவே முடியல அப்படின்னு உங்கள் மனசை தோணிகிட்டே இருக்கா? நிறைய பேருக்கு இது ஒரு $1 மில்லியன் கொஷின். ஏன் அப்படின்னா, இன்ஸ்பைட் ஆஃப் எஃபர்ட்ஸ் ஏன் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறது. இதில் நம்ம ஒரு 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது எக்ஸ்டர்னலான எந்த பிரச்சனையுமே கிடையாது. இட்ஸ் அன் இன்டர்னல் ஒரு இஷ்யூ. என்ன அப்படின்னா, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்ஸ்க்கு தடுத்து நிறுத்திட்டே இருக்குது. உங்களுக்கு இதை கேட்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் கூட இருக்கலாம். அது எப்படி, நான் தான் ஆசைப்பட்றேனே இந்த விஷயத்தெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் எனக்கு இது, என்னோடய மைண்டு எப்படி எனக்கு இது தடையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன அப்படின்னா, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு ஓவர் ப்ரொடெக்டிவ் மதர் மாதிரி. தன்னுடைய குழந்தை ரொம்ப பத்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அம்மா மாதிரி தான் எல்லாருடைய சப்கான்ஷியஸ் மைண்டும் வேலை செய்யுது. ஏன் அப்படின்னா, எந்த விதத்துலையும் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் ஹர்ட் ஆகக்கூடாது. நாட் ஓன்லி ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் மட்டுமே கிடையாது, மனதாலேயும் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் எந்த விதத்துலையும் இமோஷ்னலி டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டோட மெயின் இன்டென்ஷன். க்ரோத் எல்லாம் அப்புறம் தான், சக்ஸஸ் எல்லாம் அப்புறம் தான். அதை பற்றிலாம் அதுக்கு கவலை இல்லை. அதுக்கு நீங்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான் அதோட இன்டென்ஷன். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் எஃபர்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விதத்தில் நீங்கள் டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் தான் நீங்கள் முயற்சிகள்லாம் செய்வீங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சிரமப்படுறப்போ, நீங்கள் கஷ்டப்படுறப்போ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது, இவங்க இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் எடுக்கிறப்ப இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஸோ நாளடைவில் என்ன ஆகும்னா, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை புல் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த விஷயங்களை செய்கிறப்பெல்லாம், வேண்டாம், இது தேவையா, இது இவ்வளவு சிரமம் தேவையா, இதை அச்சீவ் பண்ணி என்ன பண்ண போகிற, இதே இடத்துல இருந்தால் என்ன, இதே மாதிரி வாழ்க்கை இருந்தால் என்ன பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்கள் க்ரோத்தை ரிட்டார்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு தெரியாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நினச்சிப்பீங்க நான் ஃபுல் எஃபர்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு. ஆனால் உங்களுடைய மைண்ட் என்ன பண்ணுன்னா, உள்பக்கத்தில் இந்த எஃபர்ட்ஸ்லாம் தேவையில்லை, இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, திஸ் இஸ் இனஃப் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டே இருக்கும். ஸோ அதனால தான் உங்களால் எஃபர்ட்ஸ் எக்ஸ்டர்னலாக வெளியில் எடுத்தாலும் இன்டர்னலாக உங்களால் அந்த இன்டர்னல் புல் இருக்கிறதுனால சக்ஸஸை உங்களால் ரீச் பண்ண முடியல. அது ஒரு வாழ்க்கையே ஸ்டக்கான மாதிரி இருக்கலாம், ரிசல்ட்ஸ் டிலே ஆகிறதா இருக்கலாம். ஸோ உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. சரி, இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு இந்த தடைகள்லாம் போடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தடையெல்லாம் ஏன் போடுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுடைய பாஸ்ட் பெயின். வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க. சில சமயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடச்சிருக்கும், சில சமயம் வெற்றி கிடைக்காமல் போயிருக்கும். அப்போ நீங்கள் எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க, மனசார ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதையெல்லாம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அப்போது உங்களுடைய எஃபர்ட்ஸோட பலன் என்ன? நீங்கள் எமோஷ்னலி ஹர்ட் ஆனது, இல்லை ஃபைனான்ஷியலாக லாஸ் ஆனது, இல்லை வேறு பிரச்சனைகள். ஸோ அப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன நினைக்கும், இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் எடுக்கிறப்போ இவங்க ஃபைனான்ஷியலாக கஷ்டப்படுறாங்க, மனதளவில் கஷ்டப்படுறாங்க, பல பிரச்சனைகளும் வருது, அதனால் இவங்க எஃபர்ட்ஸ் எடுக்க தேவையில்லை, அதுக்கு பதிலாக பேசாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு நினைக்க ஆரம்பிக்குது. பிகாஸ் ஆஃப் யுவர் பாஸ்ட் ஃபெயிலியர், பாஸ்ட் பெயின். ஸோ அதனால தான் ஒவ்வொரு தடையும் கரண்ட் லைஃப்பில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் வரக்கூடாது, இன்னொரு தடவை நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சப்கான்ஷியஸ் மைண்ட் அதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கான எல்லா வேலையும் செய்யுது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சப்போஸ் ஒரு பையன் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ வேலைக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், பையனோ பொண்ணோ அவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னா அவங்க அம்மா என்ன நினைப்பாங்க? வாழ்க்கையில் முன்னேறது தேவை தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இருந்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதா? நம்ம ஊர்லேயே இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாழக்கூடாதா? வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ படிக்கிறதுக்கோ வேலைக்கோ போய் தான் ஆகணுமா அப்படின்னு அவங்க அம்மாக்குள்ளார மனசுக்குள்ளே கொஷின் வர ஆரம்பிக்கும். அப்புறம் அவங்க பொண்ணுக்கிட்டேயோ பையன்கிட்டேயோ சொல்ல ஆரம்பிப்பாங்க, ஏன் இந்த இதை இங்கேருந்து செய்யக்கூடாதா? வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படணுமா? வெளியூருக்கு போய் தெரியாத இடத்துக்கு போய் கஷ்டப்படணுமா? அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்பாங்க இல்லையா? ஏன்னா தான் பொண்ணோ பையனோ சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, வாழ்க்கையில் இம்ப்ரூவ் ஆகணுங்கிற ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லா அம்மாவும் நினைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் சப்கான்ஷியஸ் மைண்டும் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் போகிறப்போ, இதெல்லாம் இது தேவையா, ஏன் இதே இடத்துல இருந்தால் என்ன, இப்படியே இருந்தால் நல்லா தானே இருக்குது, எதுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும், இந்த ஸ்டேஜே நல்லா தானே இருக்குது, இதிலே நீங்கள் கம்ஃபர்டபுளாக தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் சொல்லி
உங்களே அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் போக விடாமல் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒவ்வொரு தடவையும் பிடிச்சி நிறுத்துது. ஸோ ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி பண்ணுறப்போ எஃபர்ட்ஸ் வந்து பலன் கொடுக்காமல் போயிடுது. அப்போ நான் சொன்ன அந்த உதாரணத்தில் அந்த பொண்ணும் பையனும் என்ன சொல்லுவாங்க? இல்லை, நான் வெளியூருக்கு போனால் தான், இல்லை வெளிநாட்டுக்கு போனால் தான் லைஃப்பில் நான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும், நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும், வாழ்க்கையில் நான் இம்ப்ரூவ் ஆக முடியும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, நான் ஜாக்கிரதையாக இருப்பேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் கிடையாது, அதற்கேற்ற மாதிரியான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு அந்த பையனும் பொண்ணும் அஷூரன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ அவங்க அம்மா ஓகே, அப்படியா, சரி ஓகே, பார்த்து ஜாக்கிரதையாக இரு, பார்த்து ஜாக்கிரதையாக போங்க, ஜாக்கிரதையாக வாங்க, நல்லபடியாக சேஃபாக இருங்க அப்படின்னு அவங்க அம்மா அவங்க பொண்ணும் பையனுக்கும் பெர்மிஷன் கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அஷூரன்ஸ் கொடுங்க. ஐ ஆம் எமோஷ்னலி சேஃப் வைல் டேக்கிங் மை எஃபர்ட்ஸ். நான் ஒவ்வொரு தடவையும் முயற்சி செய்கிறப்பையும் நான் எந்த விதத்துலேயும் ஹர்ட் ஆக மாட்டேன், நான் சேஃபாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் அஷூரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் எஃபர்ட் எடுக்கிறப்போ இதை நீங்கள் மனசுக்குள்ளார சொல்லிக்கோங்க. ஐ ஆம் எமோஷ்னலி சேஃப் வைல் டேக்கிங் மை எஃபர்ட்ஸ். நான் ஒவ்வொரு தடவையும் முயற்சி செய்யும் போதும் நான் மனதளவில் நான் பத்திரமாக இருப்பேன், சேஃபாக இருப்பேன், எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான அஷூரன்ஸை சப்கான்ஷியஸ் மைண்டை கொடுங்க. ஒவ்வொருத்தரையும் இந்த சென்டென்ஸை மனசுக்குள்ளார சொல்லிக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் சொல்கிறப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் அதோட ரெசிஸ்டன்ஸ், அதோட தடைகள் அதை குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி செய்கிறப்போ அதே சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு உதவியும் செய்ய ஆரம்பிக்கும். அந்த பொண்ணோ பையனோ ஊருக்கு கிளம்புறப்போ அவங்க அம்மா பேக் பண்ணுறதுலேருந்து எல்லா விதத்திலும் உதவி செய்வாங்க இல்லையா? அதே மாதிரி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்ஸ் முழு பலனை உங்களுக்கு தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான மனமே அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.